மாதம் 1000 ரூபாய், மகளிருக்கான மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே வரும். இது இல்லாம ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா இருக்கு. அந்த 5 என்னென்ன 5 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த 5 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி அகாடமி. இந்த குயிக் நோட்ஸ் கிளாஸ்ல நாம தமிழ்நாடு கவர்மெண்டோட கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஸ்கீமை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த ஸ்கீமோட டீடைல்ஸ் கொடுக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் பாரதியாருடைய புதுமை பெண் அப்படிங்கிற கவிதையிலிருந்து இந்த 2 லைனை தான் மெயினா கோட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. அதாவது ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவு லோங்கி வையம் தலைக்குமாம் அப்படிங்கிற இந்த லைனை தான் கோட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த லைனை வந்து நம்ம தாராளமா குரூப் 1 இல்ல குரூப் 2 எக்ஸாமோட மெயின்ஸ் பேப்பர் எழுதும்போது சப்போஸ் இந்த ஸ்கீம் பத்தி கேட்கறாங்க, இல்ல வந்து ஜெண்டர் இம்பார்ட்டன்ஸ் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா, உமனோட ஈக்குவல் ரைட்ஸ் பத்தி கேட்கறாங்க அப்படின்னா தாராளமா இந்த 2 லைனை கோட் பண்ணியே நம்ம காமிக்கலாம். அது நம்மளோட பேப்பர் வந்து டிஃப்ரெண்டாகவும் காட்டும். அதே மாதிரி கல்ச்சர் ரிலேட்டட் கொஸ்டின்ல தாராளமா இந்த புதுமை பெண் ரிலேட்டடாகவும் நம்ம கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ கவர்மெண்ட்டே இது ரிலேட் பண்ணி காமிச்சது, அதனால இந்த 2 லைனை நம்ம எடுத்தோடனே ஃபர்ஸ்டே பார்க்குறோம். ஸோ மெயினாக இந்த கிளாஸ்ல நாம இந்த ஸ்கீமோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன, இந்த ஸ்கீம் வந்து என்ன அப்ஜெக்டிவ்காக கொண்டு வந்திருக்காங்க, என்ன நோக்கத்துக்காக இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க, அதே மாதிரி இதோட இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் யார் யாரு, இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, இது எல்லாமே நம்ம டிஎன்பிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் நமக்கு டிஎன்பிஎஸ்சில என்ன மாதிரி கேட்பாங்க, கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நம்ம வந்து இது என்ன மாதிரி கேட்பாங்க, கடைசியா இந்த ஸ்கீம் மாதிரி வேற எந்த ஸ்டேட்லயாவது வேற ஏதாவது ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்களா, தமிழ்நாடு தான் முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா, இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற எக்ஸாம்பிள்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற இந்த ஸ்கீமோட ஒரு ஜெனரல் ஓவர்வியூ, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஜெனரல் ஓவர்வியூ எல்லாத்தையுமே நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ டிஎன்பிஎஸ்சி உடைய ஆன்லைன் லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட வெப்சைட் டிஎன்பிஎஸ்சி அகாடமி அப்படிங்கிற வெப்சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் டவுட்ஸ் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னாலும் நம்மளோட சோஷியல் மீடியா இல்ல நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க கால் இல்ல வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். டிஎன்பிஎஸ்சி ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. சோ முதல்ல இந்த ஸ்கீம்ல இருந்து ஒரு மாடல் क्वेश्चन நம்ம பார்க்கலாம். என்ன மாதிரியான क्वेश्चन இந்த ஸ்கீம்ல இருந்து கேட்கலாம் டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டட் அப்படிங்கறத பார்க்கலாம். நிறைய வேரியேஷன் ஆஃப் क्वेश्चंस இருக்கு. அது ஒன் பை ஒன் நான் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் சொல்லும்போது நான் சொல்றேன். பட் இப்போ வந்து ஒரு மாடல் क्वेश्चनா ஒரு क्वेश्चन நான் வந்து சாம்பிளா இங்க உங்களுக்கு ஸ்கிரீன்லயே டிஸ்ப்ளே பண்ணிருக்கேன். தி டிஸ்ட்ரிக்ட் லெவல் இம்ப்ளிமெண்டிங் ஆஃபீஸர் ஃபார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கான மாவட்ட அளவிலான செயலாக்க அலுவலர் யார் அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து இதோட இம்ப்ளிமெண்டேஷன் லெவல் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல யார் பண்ணுவா, எம்எல்ஏவா, தாசில்தாரா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா இல்ல டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் செக்யூரிட்டி ஆஃபீஸரா அப்படிங்கிற மாதிரி இங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ இதோட ஆன்சர் வந்து இந்த வீடியோல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீடியோல இருக்கு. இது இல்லாம மத்த மாடல் क्वेश्चंसக்கும் இருக்கு. சோ இதோட ஆன்சர் என்னங்கிறது நம்ம வீடியோட எண்ட்ல கண்டிப்பா பார்க்கலாம். சோ இந்த ஸ்கீம் முதல்ல எப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 15, 2023 அண்ணாவுடைய பிறந்த நாள்ல இருந்தா இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கண்டிப்பா தமிழ்நாட்டுல இருக்கவங்க ஓரளவு கேள்விப்பட்டிருக்கலாம். மாதம் 1000 ரூபாய், மகளிருக்கான மாதம் உரிமை தொகை 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஸ்கீம்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இந்த டேட் செப்டம்பர் 15, 2023 என்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான क्वेश्चंस இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சில அவுடேட்டட் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சில இப்போ வந்து டேட் ஒரு ஸ்கீமையோ இல்ல ஒரு முக்கியமான விஷயமோ என்னைக்கு நடந்துச்சு அப்படிங்கறத ரேரா தான் கேக்குறாங்க. அதுக்கு பதிலா வந்து அந்த ஸ்கீமோட கண்டென்ட்ல தான் கேக்குறாங்க, அதோட ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்து தான் கேக்குறாங்க. அது குரூப் 4 இருந்தாலும் சரி, குரூப் 1 எக்ஸாம் இருந்தாலும் அந்த மாதிரி தான் கேக்குறாங்க. பட் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்கீம், அதுவும் அண்ணாவுடைய பிறந்த நாள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறதுனால அந்த செப்டம்பர் 15, 2023 நம்ம ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். சோ பேசிக்கா இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் மந்த்லி 1000 ரூபீஸ், மாசம் மாசம் வந்து 1000 ரூபாய் வந்து மகளிருக்கான உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. சோ இதோட அப்ஜெக்டிவ் என்ன, எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்க, இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 அப்ஜெக்டிவ் வந்து இதுல சொல்றாங்க. இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படின்னு சொல்லி 2 விஷயம் சொல்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களுடைய உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கொடுக்கணும், அவங்களுடைய ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதும், அடுத்தது வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தணும், இம்ப்ரூவ் தேர் லிவ்லிஹுட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ இப்பெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி क्वेश्चंस கேட்கும்போது இதோட அப்ஜெக்டிவ் என்ன, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி டைரக்டா அந்த ஸ்டேட்மெண்ட்டே வைக்கிறாங்க. சோ இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நமக்கு நல்லாவே தெரியணும். இதை வந்து அப்படியே ஸ்டேட்மெண்டா கொடுத்து இது கரெக்டா தப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கறாங்க. சோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நமக்கு நல்லா தெரியணும். அவங்களோட உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாகவும் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு உண்டான இம்ப்ரூவ் தேர் லிவ்லிஹுட் அப்படிங்கிற மாதிரியான 2 நோக்கம் வந்து இந்த திட்டத்தோட நோக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏன் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்சன் வந்து ஒரு பிரைவேட் செக்டார்லயோ இல்ல கவர்மெண்ட் செக்டார்லயோ, அதாவது ஒரு ஜாப் அப்படின்னு சொல்லி போய் பார்க்கும்போது அந்த ஜாபுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கு, அவங்களுக்கு அந்த ரெமுனரேஷன் வரும், சேலரி ரெமுனரேஷன், சம் சார்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு வரும். அது எந்த மாதிரியான ஜாபா இருந்தாலும் சரி, அது வந்து எக்கனாமிக்கலா நம்ம பார்க்கும்போது ஆர்கனைஸ் செக்டார், அன்ஆர்கனைஸ் செக்டார் எதுவா இருந்தாலும், அவங்க பிரைமரி செகண்டரி டெர்ஷரி எதுல இருந்தாலும் அவங்களுக்கு சேலரி சம்பளம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஏதாவது ஒரு மோட்ல அவங்களுக்கு வரதான் செய்யும். சோ அது மந்த்லி இல்ல வந்து அவங்களோட டெய்லி சாலரி அப்படி எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த மாதிரி எந்த ஒரு செக்டார்லயும் ஜாப் அப்படின்னு போய் பார்க்காம, ஆனா முழுக்க முழுக்க வந்து வீட்டுல இருந்து வீட்டுடைய வேலைகள் இல்ல வந்து அது சார்ந்த வேலைகளை பெண்கள் பார்க்கும்போது, அதாவது குடும்பத்தோட வேலைகள் அப்படின்னு பெண்கள் பார்க்கும்போது அந்த வேலைக்கு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. அவங்க ப்ராப்பரா அந்த வேலையை பார்த்தாதான்
மற்றவங்க எல்லாருமே அந்த குடும்பத்தில் கூடிய மற்ற நபர்கள் எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களுடைய வேலையை சரியா பார்க்க முடியும். அப்ப ஆனா இவங்க பார்க்கக்கூடிய இந்த இதுக்கு எந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களுடைய ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணி அவங்க பார்க்கக்கூடிய அந்த உழைப்பை ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கு உரிமை தொகையா இருக்கணும் அப்படிங்கிறதா இதோடைய ஒரு ஜெனரல் அப்ஜெக்டிவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய டீடைல்ஸ் நமக்கு வந்து கண்டிப்பா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்லை. ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2 பாயிண்ட் தெரிஞ்சா போதும். ஆனா மெயின்ஸ்ல சப்போஸ் இதை பத்தி நம்ம எழுதுறோம் அப்படின்னா இதை ஒரு டீடைல்டா ஏன் அந்த ரெகக்னிஷன் வருது அப்படிங்கிறதையும் அந்த லிவ்லிஹுட வந்து நமக்கு எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கிளியரா கொண்டு வந்தா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் முழுக்க நமக்கு கண்டென்ட் தெரியும். அதை எழுதக்கூடிய அந்த விதம் தான் குரூப் 2 இருக்கட்டும் குரூப் 1 இருக்கட்டும் அது அந்த எழுதக்கூடிய விதம் தான். அந்த ஃப்ளோவா கரெக்டா நம்ம இதை வந்து பாயிண்ட்ஸை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தாராளமா வந்து நம்மளோட பேப்பரை அழகாவே கொண்டு வந்துட முடியும். அது அப்படியே கண்டென்ட்டா தான் எழுதணும்னு இல்லை. அது நீங்க ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரியோ இல்லை ஒரு சின்ன ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மாதிரியோ இது பண்ணலாம். அது எல்லாமே நம்மளுடைய மெயின்ஸ் கிளாஸஸ்ல நம்ம டீடைல்டா பார்ப்போம். ஓகே, ஸோ இதுல மெயினா நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த 2 அப்ஜெக்டிவ்காக தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அடுத்ததா இந்த ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 5 முக்கியமான எலிஜிபிலிட்டி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் என்னன்னா உமன் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது குடும்ப தலைவிகள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு ரேஷன் கார்டுல வந்து அந்த ஒரு ஃபேமிலின்னு எடுக்கிறாங்கன்னா அதுல குடும்ப தலைவி யாரோ அவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து உமன் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் 2 பேருக்குமே பெண்களுக்கும் வரும் பிளஸ் திருநங்கைகளுக்கும் வரும். அதே மாதிரி வந்து அவங்க டைவோர்ஸ்டா இருந்தாலும் சரி அவங்க வந்து அன்மேரிடா இருந்தாலும் சரி அவங்க அதாவது குடும்பத்துக்குன்னு ஒரு குடும்ப தலைவி இருந்தாங்கன்னா தாராளமா அவங்க எல்லாருக்குமே வருங்கிறாங்க. மினிமம் ஏஜ் வந்து 21 வயசு ஆயிருக்கணும். அப்போ ஒரு ஏஜ் எலிஜிபிலிட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 21 இயர்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய குடும்ப தலைவிகள் எல்லாருக்குமே வரும். அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்கு ஒரு நபருக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி அந்த குடும்ப தலைவி யாரோ அவங்களுக்கு தான் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இல்லாம ஒரு 5 இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா இருக்கு. அந்த 5 என்னென்ன 5 கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். அந்த 5 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் வந்து 2 லட்சத்துக்கு குறைவா இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன். 2வது வந்து அவங்களுடைய சொந்த நிலம், அதாவது அவங்களுக்கு வந்து ட்ரை லேண்ட்ஸ் இருக்கு அப்படின்னா 10 ஏக்கர் குறைவாகவும் வெட்லேண்ட்ஸ் அப்படின்னா 5 ஏக்கர் குறைவாகவும் இருக்கணும். அதாவது நிலம் வந்து இந்த லெவலுக்கு கம்மியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3வது அவங்களுடைய ஆனுவல் எலக்ட்ரிசிட்டி கன்சப்ஷன் பார்த்தோம்னா 3600 யூனிட்ஸ்க்கு 3600 யூனிட்ஸ்க்கு குறைவா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 4வது அவங்க கிட்ட வந்து எந்த ஒரு 4 வீலரும் இருக்கக்கூடாது. அதாவது கார் சொந்தமா வந்து தன்னுடைய வீட்டு இதுக்காக தேவைக்காக வந்து 4 வீலர் இல்ல கார் அந்த மாதிரி ஐட்டம் எதுவும் இருக்கக்கூடாது. 5வது பார்த்தோம்னா அவங்க வீட்டுல இருந்து எந்த நபரும் கவர்மெண்ட் செக்டார்லயோ இல்ல பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ் இல்ல பேங்க்ஸ் அந்த மாதிரியான எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ்ல வேலையில இருக்கக்கூடாது அப்படிங்கிற, அதாவது நிரந்தர வேலையில இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேசிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இது. நமக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இதுல ஏதாவது ஒரு கண்டிஷனை எது வரும் எது வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 லிஸ்ட் பண்ணி இல்லைன்னு சொன்னா வந்து மேஜர் பாசிபிலிட்டி என்னன்னா இதுல சம்பந்தமே இல்லாத ஏதாவது ஒரு கண்டிஷனை உள்ள கொண்டு வந்து இது வருமா வராதா, இது வந்து இதுல ஸ்டேட்மெண்ட்ல எது தப்பு அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நம்ம தாராளமா இந்த ஏரியாவில் எதிர்பார்க்கலாம். அதனாலதான் இதை டீடைல்டா நம்ம வந்து அந்த 5 டிஃபரன்ஸ் கண்டிஷனை பார்க்குறோம். ஸோ பேசிக் எலிஜிபிலிட்டி உமன் ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அப்படிங்கிறது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா திருநங்கைகளுக்கு இது வருமானு கேட்டா திருநங்கைகளுக்கும் இது கண்டிப்பா எலிஜிபிள் வரும் தான். அதே மாதிரி டைவர்ஸ்ட் பர்சன் இல்ல வந்து அன்மேரிட் பர்சன் அவங்க எல்லாருக்குமே வந்து இதோட எலிஜிபிலிட்டி வரும் தான். ஸோ முக்கியமா மத்த அது போக மிச்சம் இருக்கக்கூடிய 5 கண்டிஷன்ஸ் என்னங்கிறதா இங்க நம்ம லிஸ்ட் பண்ணி பார்த்திருக்கோம். ஸோ அடுத்ததா இந்த ஸ்கீம் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 2 விதமா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு கவர்மெண்ட்ல சொல்லியிருக்காங்க. ஒன்னு வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் டைரக்டா கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்பீல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெப்சைட்க்கு போய் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாலுமே வந்து ரேஷன் கடைகள் மூலியமா நியாய விலை கடைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய ரேஷன் கடைகள் மூலியமா அப்ளை பண்ணலாம். இது ஜஸ்ட் ஒரு பேசிக்கான விஷயம், நமக்கு தெரிய வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயம், அவ்வளவுதான். ஸோ என்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 2 மெத்தட்ல வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ரேஷன் கடையில அதோட ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி அங்க கொடுத்தும் வந்து அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமா அடுத்து இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து இதை என்ன மெத்தட் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 லெவல் ஆஃப் ஹையரார்கி வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோடைய அட்மின் டிபார்ட்மெண்ட், இதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட் தான் இதோட அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்டா இருக்கு. அதே மாதிரி இதோடைய ஹெட்டா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரெவென்யூ அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய கமிஷன் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ் அப்படின்னு ஒரு நபர் இருப்பாரு. யூஸ்வலா வந்து ஒரு ஹையர் ஆஃபீஸர் இருப்பார், கமிஷன் ஆஃப் சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்னு. அவர் தான் இதோட கம்ப்ளீட் ஹெட்டா இருக்காரு. அதே மாதிரி இதுல நிறைய டிபார்ட்மெண்ட்ஸை கோஆர்டினேட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதுனால இதுக்குன்னு ஒரு ஓவரால் கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷல் ஆஃபீஸர் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி ஒரு தனி ஒரு போஸ்டே வந்து டெசிக்னேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் இதோட கோஆர்டினேட்டரா இருப்பாங்க. ஜெனரலா மொத்த தமிழ்நாட்டோட கோஆர்டினேட்டர் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல ரொம்ப முக்கியமா இதை வந்து பேஸ் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவங்க. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம் அப்படிங்கிறதுனால இதை கலெக்டருக்கு அந்த இதை கொடுத்துருக்காங்க, அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. எந்தெந்த லெவலில் இது இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படின்னா இது அட்மின் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்பெஷல் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி இதோட கோஆர்டினேட்டர் ஓவரால் கோஆர்டினேட்டர் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டே இருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஸோ இந்த டீடைல்ஸுமே கண்டிப்பா நமக்கு தேவை. இதுல எது வரும் வராது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்த அந்த மாடல் கொஸ்டினோட ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அப்படிங்கிறதா அதோடைய ஆன்சரா வரும்.
அடுத்ததா இந்த ஸ்கீம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை வேற எங்கேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலையா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. தமிழ்நாடு வந்து 3வதா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மொத்தம் வந்து 4 ஸ்டேட்ஸ்ல வந்து இந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்டும் என்னென்ன அப்படின்னு இப்போ நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இது வந்து இந்தியாவில் மட்டும் இல்லை, மற்ற அதர் கண்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரியான ஒரு ரிலேட்டட் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதை ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது வந்து வெஸ்ட் பெங்கால் தான். சோ வெஸ்ட் பெங்கால் மாநிலத்துல தான் இதை முதல்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து இதை லக்ஷ்மி பந்தர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீமா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணது. ஸோ ரெண்டாவதா வந்து மத்திய பிரதேஷ் மாநிலத்தில் வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அங்கே இதை வந்து லாட்லி பஹ்னா யோஜனா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ மூணாவதா பார்த்தோம் அப்படின்னா மூணாவதா தான் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். அதே மாதிரி நமக்கு அடுத்து தமிழ்நாட்டுக்கு அடுத்து வந்து 4வதா பார்த்தோம் அப்படின்னா இதை வந்து கர்நாடகா ஸ்டேட்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய இதுல கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த 4 ஸ்டேட்ஸ்லாம் வந்து இதுல இந்தியாவில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அதாவது வெஸ்ட் பெங்கால், மத்திய பிரதேஷ், தமிழ்நாடு, அடுத்து கர்நாடகா, இந்த ஆர்டர்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. எல்லா ஸ்டேட்லயும் ஒரே மாதிரியான அமௌண்ட்டும் கிடையாது, ஒரே மாதிரியான மெத்தடாலஜி கிடையாது. பட் இந்த ஸ்கீமோட பேசிக் இது வந்து ஐடியாலஜி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரியான எலிஜிபிலிட்டி கண்டிஷனும் அவங்களுடைய அமௌண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஸ்கீம்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு ஸ்கீம் எடுத்தோம் அப்படின்னா அந்த ஸ்கீமை வந்து அதோட பேசிக் அப்ஜெக்டிவ் என்ன, அதோடைய எலிஜிபிலிட்டி கண்டிஷன் இல்லை அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஸோ அடுத்து வந்து அதை யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதோடைய முக்கியமான அஃபீஷியல்ஸ் யார் யார் இருக்காங்க, இதோட ரிசம்பிளன்ஸ் வேற எங்கேயும் எதுவும் இருக்கா, இல்லை அதோடைய ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் எதுவும் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயம் தெரிஞ்சா போதும். தாராளமாக நம்ம ப்ரிலிம்ஸ் கேட்டாலும் சரி, மெயின்ஸ் கேட்டாலும் சரி, தாராளமாக இந்த கொஸ்டினை வந்து ஈஸியாக அட்ரஸ் பண்ணிட முடியும். ஸோ நம்மளுடைய மாடல் கொஸ்டின்ல நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி மாடல் கொஸ்டின்ல இந்த ஸ்கீமை டிஸ்ட்ரிக்ட் லெவலில் யார் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதோடைய ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் வரும். ஸோ இந்த குயிக் நோட்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற டிஎன்பிஎஸ்சியோடைய ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோடைய ஆன்லைன் லைவ் கிளாஸ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோஸ்க்கு நம்மளோட வெப்சைட் TNPSC.academy வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டீடைல்ஸ் வேணும், இல்லை டவுட்ஸ் வேணும், இல்லை புக்ஸ், டெஸ்ட் சீரிஸ் அது பற்றின டீடைல்ஸ் வேணும், இல்லை ப்ரிப்பரேஷன் ரிலேட்டட் எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னாலுமே இந்த வீடியோ கீழேயும் நீங்க கமெண்ட் பண்ணலாம். இல்லைனாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கும் வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ நல்லா படிங்க, நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.